வரதுல பெரும்பாலான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்தியாவில் தமிழ்நாட்டிலே வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிடலாமா, இல்லை வெளிநாட்டில் வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய கமெண்ட் வரும். ஸோ மெஜாரிட்டி கமெண்ட் வந்து இந்த டெலிவரி ஜாப் வேகன்சி எப்படி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. இல்லை அதிகபட்சம் ப்ரோ ஊரில் வேலை பார்க்குறது நல்லதா, சவுதிக்கு வந்து பண்ணுறது நல்லதான்னு கேட்பாங்க. ஸோ நானும் இந்த வீடியோ எப்படி பண்ணலாம், எப்படி மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சரி, ஓகே, நம்ம இதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவிலே நல்ல சம்பளம் தான் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி. சில பேர் சவுதியில் நல்ல சம்பளம் அப்படிங்கிறாங்க. ஸோ எதில் நல்ல சம்பளம், என்னோட 2 வருஷம் அனுபவம் எதில் நல்ல சம்பளம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சவுதியில் வேலை பார்க்கலாமா, இல்லை இந்தியாவிலே வேலை பார்க்கலாமான்னு. ஸோ இந்தியாவில் டெலிவரி ஜாப்பில் வேலை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ அனுப்புங்க. சவுதியில் உங்கள் ஃப்ரெண்டு டெலிவரி ஜாப்பில் தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் அனுப்பிவிடுங்க. ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் எடுத்தேன், கிளம்ப வேண்டியது இங்கேருந்து. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், நான் ரைடர் சூர்யா. ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ப்ரோ சவுதி அரேபியாவில் ஃபுட் டெலிவரி நல்லதா, இல்லை இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஸ்விக்கி ஜொமேட்டோ நல்லதான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் இதுக்கு வந்து கம்பேரிசன்லாம் போடுங்க பிரதர், எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது வந்து அதிக சேலரி கிடைக்கும், எது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. நிறைய பேர் சரிங்களா பிரதர், நான் இதுக்கு வந்து இந்தியாவிலே நான் வேலை பார்த்துருந்தேன், எதுக்கு நான் இங்கே வரணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் இது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், இது வந்து எப்படி பண்ணலாம், இந்த வீடியோ பண்ணால் யூஸ் போகுமான்னு. பட் நிறைய பேரோட கேள்வி இதாக இருக்கிறதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் தமிழ்நாட்டில் உள்ள விஷயத்த சொல்கிறேன் சரிங்களா. தமிழ்நாட்டில் உள்ள ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட், என்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், இதை பற்றி நான் சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது சரிங்களா. இதில் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கு, ஆஃப் டைம் ஒர்க் இருக்குது. நான் ஃபுல் டைம் ஒர்க்கை மட்டும் தான் சொல்கிறேன். ஆஃப் டைம் ஒர்க் எனக்கு அதை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது. ஃபுல் டைம் ஒர்க் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும். ஏன்னா நானுமே சென்னையில் இருக்கும்போது ஒரு வாரம் அதை வச்சு ஓட்டியிருக்கேன். அதனால் எனக்கு அதை பற்றி தெரியும். நான் அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். சவுதி அரேபியா இப்போ எனக்கு இது சவுதி அரேபியான்னு இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டில் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃபுல் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா 10 hours டியூட்டி பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 30,000 வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். நான் வந்து மினிமம் தான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஓட்டுறது, நீங்கள் அதுக்கு போடுற எஃபோர்ட் வேறு. நான் வந்து மினிமமாக சொல்கிறேன். மினிமம் வந்து 20,000 30,000 வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். லாபம் உங்களுக்கு வருமானம் வரும். ஆனால் இந்த வருமானம் அப்படியே உங்கள் கையில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நான் அது கன்ஃபார்ம் சொல்லுவேன், இருக்காது. ஏன்னா இந்தியாவில் 1 லிட்டர் பெட்ரோலோட விலை இப்போ 102 ரூபா 103 ரூபா ஆச்சுங்க. ஸோ என்னதான் நீங்கள் மைலேஜ் தர வண்டியாக வச்சுருந்தாலும் எப்படி பார்த்தாலும் பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போட்டே ஆகணும். ஸோ இந்தியாவில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதுவும் நீங்கள் போடணுன்னா கண்டிப்பாக 300 ரூபா வண்டி போட்டே ஆகணும். ஸோ ரெண்டாவது மெயின்டெனன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் காஸ்ட்டு, பெட்ரோல் நீங்கள் தான் போடணும். அப்போது எப்படினாலும் ஒரு நாளைக்கு 300 ரூபா ஆகும். ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மெயின்டெனன்ஸு, ஸோ டயரு, பிரேக்கு, செயினு, ஸோ இந்த மாதிரி இமிடியேட்டாக தேய்மானம் ஆகிறது இந்த விஷயந்தான் சரிங்களா. இப்போ டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஓட்டினாலே டயர் தேஞ்சிரும். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்டு அதுவும் கண்டிப்பாக போயிடும். நீங்கள் 1 மாதம் டிராஃபிக்லாம் ஓட்டி பண்ணுறக்கு ஒரு 2 மாதத்துல அதுவும் போயிடும். பிரேக் பேடு, ஸோ இல்லை ப்ரோ நான் டிஸ்க் வச்ச வண்டி இல்லை அப்படின்னாலுமே ஏதோ ஒன்று சரிங்களா, உள்ளே இருக்க ஏதோ ஒரு காம்பனன்ட்ஸ் போயிடும். ஸோ அப்போ அது ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஸோ டோட்டலாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், 2வது மெயின்டெனன்ஸ், 3வது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே பெரும்பாலான விஷயம் பேருக்கு நடக்குமான்னு எனக்கு கேட்டால் தெரியல. ஆனால் ஒரு சில பேருக்கு நடந்ததை என்கிட்டே சொல்லியிருக்காங்க, போலீஸ் சரிங்களா. போலீஸு ஏன்னா அவங்க நம்மகிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் ஃபைன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்கிட்ட நிறைய பேர். ஆனால் எனக்கு அது எப்படின்னு தெரில. ஸோ உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஆமாம் ப்ரோ அப்படிலாம் பண்ணுவாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொல்யூஷன்ஸு, இது எல்லாமே நம்மளோட கை காசை போட்டு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வண்டி நம்ம வண்டி தான், அதனால் அதுக்காக எடுக்கிற இது இருக்குது. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 4 சம்பவங்கள் நம்மக்கிட்ட இருந்து காசை வெளியே அனுப்புறதுக்கான சம்பவங்கள் சரிங்களா. பெட்ரோலு, மெயின்டெனன்ஸு, போலீஸு, அப்புறம் அதுக்கான இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, சம்திங் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் போகும். அப்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் கணக்கு படி பார்த்தீங்கன்னா 20,000 30,000 வந்து நம்மளோட ஜெமினி, சாட் ஜிபிடி இது சொல்கிற அமௌண்ட்டு சரிங்களா. எனக்கு இதோட கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களாம் இருப்பாங்க, எனக்கு தெரில.
பட் இதுதான் கான்செப்ட். அப்போ ஒரு 20,000 30,000 வச்சு விடுவோம் மேம். மினிமம் 30,000 சம்பளம் வாங்குறவன் ஒரு மாதத்துக்கு பெட்ரோலுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 300 பெட்ரோல் போட்டால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பெட்ரோல் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கணக்கு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், சரிங்களா? எப்படியும் நம்ம மெயின்டெனன்ஸ் நம்ம தான் பண்ணி ஆகணும். ஒரு வண்டி பஞ்சர் ஆனாலுமே ஒரு பஞ்சர் பார்க்குறதுக்கு 100 ரூபா ஆச்சு. ஸோ டெய்லியுமே பஞ்சர் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது, அட்லீஸ்ட் ஆனால் ஆகும்ல அப்படி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30,000 வாங்கினாலும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 15,000 16,000 வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதில் வந்து பேச்சுலராக இருந்து நம்ம இங்கேருந்து போகிறதா இருந்தால் நம்ம சாப்பாடு செலவு, சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா இல்லாமல் சாப்பிட முடியாது. 2 நேரம் சாப்பிடணுன்னா கூட 100 ரூபா இல்லாமல் 150 ரூபா இல்லாமல் சாப்பிட முடியாது, சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி பார்த்தா எப்படி பார்த்தாலும் 30,000 நம்ம டெலிவரி ஜாப்பில் பண்ணுறோன்னா, டெலிவரிலேருந்து லாபம் எடுக்கிறோன்னா 15,000 அதிகபட்சம் ஒரு 18,000 வரைக்கும் தான் கையில் நிற்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்க்கணும், சரிங்களா? இது தமிழ்நாட்டில் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டினீங்கன்னா உங்களோட சுச்சுவேஷன். ஸோ இதுவே நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில் வந்து நீங்கள் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணுறீங்கன்னா ஸோ என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் ஃபஸ்ட் சொல்கிறேன், அப்புறம் நெகட்டிவிட்டி நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதேமாதிரி இந்தியாவில் ஓட்டுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா ஃபேமிலியோடு இருப்பீங்க. ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சந்தோஷம்னா கூட இருப்பீங்க. அது உங்களோட சந்தோஷத்தை கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, சரிங்களா? இங்கே சவுதி அரேபியாவுக்கு வாரீங்கன்னா எங்களோட மினிமம் சேலரி, ஸோ மினிமமாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க, நான் மேக்ஸிமம் சொல்லுங்க. ஸோ மினிமமாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது 50,000 40,000 60,000 வரைக்கும். ஸோ இது வந்து நான் சொல்லுங்க, ChatGPT ஜெமினி தான் இதையும் சொல்லிச்சு. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சவுதி அரேபியாவில் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணால் எவ்வளோ சேலரி கிடைக்கும் மினிமம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே சொல்லும். 40,000 70,000 80,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும்னு அதுவே சொல்லும், சரிங்களா? மினிமம். இதில் எனக்கு இங்கே வேலை பார்க்குறதுல என்ன பெனிஃபிட்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நம்மளோட இது கிடையாது. ஸோ கம்பெனியோட ஃபுல் செலவு பெட்ரோல், மெயின்டெனன்ஸ் கம்பெனியோடது, ரீசார்ஜ் கம்பெனியோடது. ஸோ அப்போ இதிலே உங்களுக்கு பாதி பணம் சேவ் ஆகிரும். ஸோ இந்தியாவில் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா நீங்கள் 30,000 சேர்த்துடலாம். ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃப்ரீ தான், நம்மளுக்கு பெட்ரோல் ஃப்ரீ, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, ரூம் ஃப்ரீ, சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீங்கும்போது ஸோ நீங்கள் 60,000 சம்பாதிச்சாலும் 20,000 செலவு பண்ணாலும் 40,000 உங்கள் கையில் இருக்கும், சரிங்களா? அப்போ கம்பேரிசன் செக் பண்ணி பார்த்தா இந்தியா பெஸ்ட்டா சவுதி அரேபியா பெஸ்ட்டான்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியா பெஸ்ட்டுங்க. ஸோ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, சரிங்களா? சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, டெலிவரி ஜாப் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சவுதி அரேபியா பெஸ்ட். அப்போ சூர்யா சவுதி அரேபியாவில் போலீஸ் ஃபைன் போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் கம்பேர் பண்ணால் சவுதி அரேபியா எவ்வளவோ பெஸ்ட்டாக சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து தேவையில்லாமல் எதுக்குமே ஃபைன் போட மாட்டாங்க. ஆனால் நடக்காதான்னு கேட்டால் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன், சரிங்களா? எல்லா ஊர்லேயுமே இந்தியாவிலேயுமே எல்லா போலீஸ்காரங்களுமே ஃபைன் போடுவாங்கன்னு சொல்ல மாட்டேன், சரிங்களா? அங்கேயே சில பல நடக்கும். அங்கே 10 நடக்குன்னா இங்கே 2 தான் நடக்கும், சரிங்களா? அதேமாதிரி இங்கே வந்து இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பொறுப்பு. ஆனால் பைக் இன்சூரன்ஸ் எல்லாமே. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது, அங்கே நம்மளோட பொறுப்பு, சரிங்களா? ஆனால் இங்கே ஒரு ஃபைன் விழுந்துச்சுன்னா நம்ம ஒரு காசுக்கு ஃபுல்லாகவே போன மாதிரி ஆயிரும். இப்போ இங்கே வந்து ஒரு 1000 ரியால் ஃபைன் விழுதுன்னா நம்ம ஒரு காசுக்கு 25,000 22,000 போயிடும், சரிங்களா? நான் இந்த மாதிரி ஃபைன் வாங்கியிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி நான் 20,000 ஃபைன் மட்டுமே ஒரு 3 தடவை வாங்கியிருப்பேங்க சவுதி அரேபியாவில், சரிங்களா? இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஆனால் கம்பேரிசன்ங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இந்தியாவில் 10 அப்படி நடக்குன்னா இங்கே 2 தான் அப்படி நடக்கும். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். அப்போது ரெண்டுலேயுமே பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சா தமிழ்நாடை விட சவுதி அரேபியாவில் வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணுறது வந்து பணம் சம்பாதிக்கிறதுல நல்ல பெஸ்ட்டுன்னா சவுதி அரேபியா தான். ஆனால் சேஃப்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்ச காசு செலவு பண்ணுறதுக்கு உயிரோடு இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தீங்களா? அதை பற்றி சொல்லுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் எனக்கு சேஃப்டியில் ஃபஸ்ட்டுனா சேஃப்டி தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான இதுனா இந்தியாவில் சேஃப்டிங்கிறது தமிழ்நாட்டில் சேஃப்டி தான். பைக்கில் ஏன் கார்லேயும் சரி சேஃப்டிங்கிறது இந்தியா தான் இது ஃபஸ்ட்டு. ஏன்னா சவுதியில் வந்து பைக்குக்கும் சரி காருக்கும் சரி சேஃப்டியே கிடையாது, பைக்குக்கு சுத்தமாக கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோலேயே நம்ம போட்டிருக்கோம், நம்மளும் 2 வருஷம் அனுபவத்தில் தான் சொல்கிறேன் இதை. இங்கே சுத்தமாக சேஃப்டி கிடையாது பைக்கில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ஸோ ஒரு எப்படி சொல்ல மேலேருந்து ஆரம்பிக்கிற வெயில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். மினிமம் 45 டிகிரி, ஐ மீன் 45 டிகிரி தான் கொடூரமாகவே இருந்த மாதிரி இருக்கும். 45 50 டிகிரி வரைக்கும் அடிக்கும் வெயில், அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். 2 காற்று அடித்தாலுமே நம்ம தமிழ்நாட்டை விட அதிகமாக காற்றடிக்கும். புழுதி மண் காற்று அதுவுமே இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஸோ மொத்தமாக தமிழ்நாடும் சரி சவுதியும் சரி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா யார் எங்கே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அங்கே வேலை பாருங்கள்.
அதுதான். ஏன்னா இங்கே எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ ஊரில் காசு அதிகமாக பார்க்க முடியலன்னா இங்கே உயிருக்கு ரொம்ப ஆபத்து. அப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்கிறதுனால வேலை பார்க்கணுன்னு மட்டும் நினைங்க. எப்போவுமே வேலை பார்க்காம சும்மா இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலை கிடைச்சாலும் பாருங்கள். அல்ல ப்ரோ எனக்கு என்ன கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அப்ராடுக்கு வாங்க. இல்லை பிரதர் இப்போ நான் சம்பாதிக்கிறதே போதும், என் ஃபேமிலியோடு இருக்கேன்னா இந்தியா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ இங்கே வெளிநாட்டில் இருக்க முக்கால்வாசி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இந்தியா போகணும்பாங்க. ஆனால் அது எதுக்கு எனக்கு தெரியாது, எதுக்கு அவங்க போகணும், எதுக்கு அப்படி சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நிறைய பேரோட இது வந்து இந்தியா போகணும் இந்தியா போகணும் இந்தியா போகணும் இந்த ஒரு மைண்ட் செட்டு தான் எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு. தருவாங்களா நமக்கு? மேம் தருவீங்களா? தேங்க்யூ மேம். தருவாங்களான்னு கேட்டு வந்துட்டாங்க. வேறு என்ன பண்ண தருவாங்களா? தந்தே ஆகணும், வயிறு பசிக்கு. கடையில் காசு கொடுத்து வாங்கண்டாம்ல. ஓ மை காட், ரெட் விழுந்துட்டா. சூப்பர், இதுதான் வேணும். சிக்னேச்சர், ஆமாம் சிக்னேச்சர் தானே இது.